வந்தபின் மனைவியாரும் அனுபவிக்கிறார். சேக்கார் பெருமாள் பார்த்தீங்கன்னா வாசலே காத்திருக்க அம்மா என்ன அர்த்தம்? நிச்சயம் கொண்டு வருவாரு. வந்திருக்கிற அடியாருக்கு நம்ம அன்னபாரிப்பு செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணக்க கணவன் மேல் வைத்த அந்த நம்பிக்கை இறையடியாருக்கு செய்ய வேண்டிய அமைதியில வாசலே காத்துட்டு இருக்காரு. ஒரு அம்மா நினைச்சாங்க இல்லையா, காமத்துக்கு போய் வந்து செஞ்ச தெரியாது எனக்கு அவளை பத்தி இருக்காங்களா இல்லையா நாட்டில். ஆனா இங்க அப்படி இல்லையா, வந்தபின் மனைவியாரும் வீட்டுக்கு வந்துதான் இருப்பார். தலையில் குடைய வச்சு கொண்டு வந்தாச்சு. வாயிலில் நின்று வாங்கி வாசலே நின்று அம்மா பசங்களை அதை வாங்கி வாசலில் இருந்தே விருப்பத்தின் விரைவு காரணமாக காத்திருந்து பெற்றாள். அவள் வந்து கூப்பிட்டணும் சொன்ன அதுக்கப்புறம் அந்த அம்மா எந்திரிச்சு சமயத்தில் நேரம் தான் ராத்திரி படுத்து கிடக்கலாம். எந்திரிச்ச உடனே என்ன வயசு நமக்கு தெரியல, ஒரு 40 வயசு கூட எந்திரிக்க கொஞ்சம் சங்கடப்படும். ஆனா என்னங்க, வந்த உடனே கொடுத்து வாசலே காத்திருந்தாங்க அந்த அம்மா. வந்தவின் மனைவியாரும் வாயிலில் நின்று வாங்கி சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை ஆரம்பி ஊற்றி இல்லையா. எதனால இவ்வளவு சீக்கிரமா செய்கிறாருன்னா சிந்தையில் விரும்பி. அவர் சிந்தையில என்ன இருக்கு, அடியாருக்கு அன்னம் பாதிப்பு செய்யணும். கணவனார் அதனுடைய ஒரு தொண்டா செய்கிறாரு. அதற்கு நாம் உறுதுணையாக வாக்கி துணைநலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக தான் வாசலே காத்து கிடந்தா வீட்டையா வார வரை இல்லையா. சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை அலம்பி என்ன செஞ்சாங்க, வயல்ல கிடந்தது நீர்ல கிடந்ததுனாலயா அதுல சேர்ந்து இருக்கனால நீரில் சேற்றினை அலம்பி ஊற்றி அதை கழுவி எடுத்து வெந்தளல் அடுப்பின் மூட்டை விறகில்லை என்ன செய்யணும், அதை சுட வச்சாதான் அந்த உமியை எடுத்து நீக்க முடியும். அரிசி வேற உமி வேற தனியா வர முடியும். அப்ப அதை என்ன செய்யணும், சூடு வைக்கணும். சூடு வைக்கிறது அடுப்பு முட்டணும். அடுப்புக்கு என்ன வேணும், விறகு வேணும். விறகு எங்க வீட்டில் இருக்கா, தொடர்ந்து மழை இருக்கு, விறகு இல்லை இல்லையா. வெந்தளல் அடுப்பினை மூட்ட விறகில்லை அப்பதான் என்ன செஞ்சாரு, அடியார் வந்திருக்காரு என்ன செய்யணும், வீட்டையா அம்மாட்ட கேட்டாங்க. அம்மா தான் சொன்னாங்க வயல்ல கிடக்கு அப்படின்னாங்க. இப்ப இந்த அம்மா என்ன செய்யறாங்க, விறகு வீட்டிலே தான் இருக்கு, ஆனா அவங்களுக்கு அது இல்லை. இப்ப என்ன மன குழப்பமாய் போச்சு, விதங்களுக்கு வந்தாச்சு, சாப்பாடு கொடுங்க, அடுப்பு மூட்டுறதுக்கு என்ன செய்யணும் பயந்து போய் என்ன செய்யணும் தெரியாம என்ன செய்ய, விறகுக்கு என்ன செய்யணும் வீட்டையாட்ட கேட்கறாங்க. 2 பேரும் உருமித்த எண்ணத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது காட்டுறதுக்காகத்தான். வெந்தளல் அடுப்பின் மூட்ட விறகில்லை மேலோர் யாரு, நாயனார் இளையாமுடியின எந்த செய்தாலும் உயர்ந்த நிலையில மிக சிறந்த செயல்களை செய்யக்கூடியவர் இல்லையா. மேலோர் அந்தவில் மனையில் நீடும் அரக்கினை அறுத்து வீழ்த்தார். அப்படியே சொன்னலையா, 6 தண்டு 7 தண்டு இருக்கணும், 2 1.5 தண்டு 2 தண்டு தான் இருக்காங்க. மீதி ஒரு குப்பை கடா போச்சு பின்னால. அங்க போனா இப்ப சில வீட்டை பார்த்துக்கீங்களா, இந்த ஓடு போட்டுருந்தாலும் சரி கொலுசு பண்ணாலும் சரி அது கீழே விழுந்துட்டு தொங்கிட்டு நிற்கும். இதை எடுத்து போட கூட அவருக்கு இப்போ வசதி இல்லாத சூழ்நிலை. அப்ப அங்க போனா நினைச்சாரு, தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு கம்பை குடிச்சு குறுக்கி அறுத்து நான் விறகு வச்சு கொண்டு கொடுத்தாங்க. வெந்தளல் அடுப்பின் மூட்டை விறகில்லை கமா மேலோர் யாரு, மேலோர் யாரு, நம்முடைய பெருமாள் வள்ளலார். மேன்மையானவர் முன்பாட்டில் வள்ளல்னு சொன்னாரு. இப்ப மேன்மை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படி கூட்டிட்டு போறாரு. மேலுலகம் வரை இருப்பவர் மேலோர்னா மேன்மையானவர், நல்லவர் அர்த்தம். இப்ப என்ன முடிய போகுது, நம்ம நாயனார் புராணத்துல மேலுலகம் திருவடி பேர் அடைய போறாரு பெருமான் திருவடி பேர். ஆனா மேலோர் சிக்னல் கொடுக்கிறார். அந்தமில் மனையில் இல்லையா, அந்தமில் மனை எழுது மேற்கூரை இல்லாத வீடு. அந்தம்னா முடிவு, முடிவு இல்லாத வீடு. இவர் வீடு எப்படி இருக்கு, முதல் 2 தான் பழங்குறதுக்கு, மீதி பூரா மேற்கூரை பூரா இடிஞ்சு போச்சு இல்லையா. அந்தமில் வீடு மனையில் நீடும் அலக்கினை, நீடும்னா பழைய இல்லையா, அந்த கரையா முடிச்சிருக்கக்கூடிய அமைப்பில் உள்ளது. நீடும் அலக்கினை அறுத்து வீழ்த்தார். என்ன செஞ்சாரு, அதை கீழே முடிச்சு போட்டு அந்த விறகு இவருக்கு கொடுக்குறார் என்ன அமைப்பிலே. இப்ப விறகு வந்தாச்சு. அம்மா என்ன செய்யறாங்க, முறித்தவை அடுப்பின் மாட்டி. ஐயா முடிச்சு கொடுத்தார் இல்லையா, அந்த விறகு அடுப்பில் மாட்டி முறித்தவை அடுப்பின் மாட்டி முளைவித்து பதம் முன்கொள்ள. முளைவிட்ட நெல்லை பதமாக ஈரமாக முளைவித்த பதம் முன்கொள்ள வருத்தவின் அரிசியாக்கி. என்னாச்சு, முளையோடு இருக்கக்கூடிய அந்த வறுத்து பதமாக்கி அந்த உமியை நீக்கி முறித்தவை அடுப்பின் மாட்டி கமா
முளைவித்து பதம் முன் கொள்ள இல்லையா, வருத்தவின் அரிசியாக்கி கமா வாக்கிய உலையின் பெய்து, வாக்கிய உலை வாக்கிய உரையின் வைத்து வெறுப்பின் இன்னடிசில் ஆக்கி கமா மேம்படு கற்பின் மிக்கார் கமா கரிக்கினி என் செய்கோம் என்று இறைஞ்சினார் கணவனாரை. விறகுக்கு இவ கேட்டான், கொடுத்தாச்சு போட்டாச்சு. இப்ப என்னாச்சு, வெறும் சாப்பாட்டுக்கு போதுமா, ஏதாவது தொழுகிரி வேண்டாமா, அதுக்கு என்ன செய்யணும் அம்மாட்ட கேட்கிறாங்க இல்லையா. வாக்கியவின் உலையின் பெய்து, அப்ப என்னாச்சு, வாக்கியன்னா ஏற்கனவே சாப்பாடு பண்றதுக்கு உலையெல்லாம் வச்சு ரெடியா இருக்கு, அரிசி வந்து தான் போடணும் சொல்றோம் இல்லையா. உலை வச்சாச்சான்னு கேட்பீங்க இல்லையா, அதெல்லாம் ரெடி, நீ அரிசி கொடுங்க போட்டு உடனே செஞ்சுதான், அம்மா ரெடியா வச்சிருக்கிறாங்க எல்லாமே இல்லையா. வருத்தவின் அரிசியாக்கி வாக்கியன்னா ஏற்கனவே ரெடியா இருக்கக்கூடியது இல்லையா. முளைநெல் கணவனால் எடுத்து வருகை தருவதற்கு முன்னே உரை வச்சாச்சு, ரெடியாச்சு. விரைந்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா. கட்டாய முளைநெல் வரும் என்ற கணவனால் நிறுவித்த நம்பிக்கை இல்லையா. அவ்வளவு வச்சு என்னாச்சு, உலை வச்சு ரெடியா இருக்குது இல்லையா. இப்போ வச்சாச்சு. வாக்கிய உரையின் பெய்து வெறுப்பின் கமா ஒரு இதை டேஷ் பண்ணுங்க இன் அடிசின் ஆக்கி நல்ல சாப்பாடு தயார் பண்ணலாம். இன் அடிசின் அதனால முடிஞ்சது நல்ல இன்சில் அடிக்கிட்டு, ஆனா அது முன்னால் ஒரு வார்த்தை போறாரு, என்ன வெறுப்பின் அப்படிங்கிறார். என்ன வெறுப்பு, யாராவது சொல்லுவோம். இவ்வளவு செய்யறாங்க, மனசு திருப்தியா செஞ்சுட்டாங்க, கொடுக்குறாங்க, செய்யறாங்க. ஆனா மனசுக்குள்ள போட்டு குமையிறாங்க. என்ன குமையிறாங்க, ஒரு காலத்துல நாம இந்த வீட்டுல எவ்வளவு செல்வம், எவ்வளவு வாய்ப்பு வசதி இருந்தது, இத்தனை அடியார்கள் வந்தாலும் அவ்வளவு நாம செஞ்சோமே, இன்னைக்கு இப்படி ஒரு சூழல் எனக்கு வந்து விட்டது என்று மனசுல அவர் குமையலாம். வெறுப்பில் இந்நடிசலாக்கி மேம்படு கற்பின் மிக்கார், அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும், மறுப்பு ஏது கிடையாது இல்லையா. மேம்படு கற்பின் மிக்கார் கரிக்கி இனி என் செய்வோம் என்று இறங்கினார் கணவனாரை. இறங்கியது என்னது, கெஞ்சுறாங்க. இப்போ என்ன அர்த்தம், மோட பாசி ஒன்றுமே இல்லை, ஆளை கொண்டு நிற்கிறோம். நம்ம அப்படிதான் வீட்டை பார்த்து நம்மளை சண்டை போகும், யாரையும் கூட்டிகிட்டு போய் வச்சுங்க, வேற கிடையாது, அவங்க இதே ஜோலியாக போச்சு எவ்வளோ பார்த்தோம். ஆமாம், ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, எல்லா சூழலையும் தெரிந்திருந்தாலும் கூட கணவனாரின் கொள்கைக்கு ஏற்ற அமைப்பிலே எல்லாம் சரியாக வச்சுட்டு, ஆனால் கைய முடியலையே, அதுக்கு ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு கெஞ்சினானா, இறங்கினார் அப்படிங்கிறார் இல்லையா. என்று இறங்கினார் கணவனாரை. வெறுப்பில்லாத வகை. காரணம் என்ன, இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இது நடக்குதுங்கிறார். கற்பின் மிக்கார் கணவனுக்காக சமைத்து சிரமத்தோடு விருந்து முறையாக செய்யவன் கரிய முதுதேடர் கணவராரை இறங்கினார். என் செய்வோம் கணவனாரை சேர்த்தே சொல்றான். கறிக்கு பெரிசு போறீங்க அப்படின்னு அவரை தன்னை விட்டுட்டு அவரை கேட்குற மாதிரி கேட்கல, அவரையும் சேர்த்தே கேட்கிறான். ரெண்டு பேரும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தானே இருக்கிறாங்க. அதனால என் செய்வோம், இப்ப கறி வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு அவரை. நம்ம வீட்டுல என்ன நடக்கும், உங்களை பற்றி சொல்லி என்னை பற்றி சொல்லல, எப்ப வாய்ப்பு கிடைக்கும் போதோ மற்றவங்கள மட்டம் தட்டிக்கிட்டே தான் இருக்கும். நான் அன்னைக்கே சொன்ன நீ செஞ்சியா, ஏன் இவரும் முதலே செஞ்சு வைக்க வேண்டியதானே இல்லையா. ஆனா அந்த அமைப்பு இல்லாமல் நீங்க எப்படி இந்த அம்மா இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ சாப்பாடு தயாராகிட்டு கறிக்கு என்ன செய்ய போறோம் நம்ம, அந்த அவரையும் சேர்த்து சொல்ற மாதிரி, நீ ஏன் விட்டு இல்லைங்கிற மாதிரி இல்லை, நாம என்ன செய்யணும் மக்கள் ரெண்டு பேரும் சேர்த்து அந்த இல்லற வாழ்க்கையினுடைய ஒரு இனிமையான அமைப்பை அவர் அழகா சொல்றார் இல்லையா. வழிவரும் இழப்பினோடும் வருந்திய பசியினாலே அழிவுறும் ஐயன் என்னும் அன்பினில் பொறிந்து சென்று குடி நிரம்பா வழிவரும் இழைப்பினோடும் வருந்திய பசியினாலே அழிவுறும் ஐயன் என்னும் அன்பினில் பொறிந்து சென்று குடி நிரம்பாத பூசை குறும்பையில் தடவி பாச படிமுதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்க. அம்மா சொன்னாங்க கறிக்கு இப்ப என்ன செய்யணும்னு. உடனே அவர் சொல்றாரு, பின்கட்டு மூணாம் கட்டு நாலாம் கட்டு விழுந்து கிடக்கிறதுல அந்த குப்பையை நம்ம முன்னாள் ஒரு காலத்தில் என்ன போடுவோம், குப்பை எங்க போடுவோம், வீட்டுல பின்னால தான் போடுவோம். அதுல போட்டு வச்சிருக்கேன். அதுல குப்பை கீரை முளைச்சு கிடக்கும் இல்லையா, அந்த கீரைய கொடுக்க பறிச்சு கொண்டாந்து கொடுக்குறார். யாருக்கு, வந்திருக்கிற அடியாருக்கு கரிய பூஜை செய்வதற்காக.
வழிவரும் இழைப்பினோடும் வருந்திய பசியினாலே அழிவுறும் ஐயன் என்னும் அன்பினில் புரிந்து. எப்படியாவது சாப்பாடு போகணும். ஏன் தெரியுமா? வந்திருக்கிற அடியார் பல இடங்களில் நடந்து வந்திருப்பார்களுக்கு அந்த களைப்பு இருக்குதான். வழிவரும் இழைப்பினோடும் வருந்திய பசியினாலே, பசி வேறு அவருக்கு இருக்கு. அழிவுறும் ஐயன் இல்லையா, அயர்ந்து வருந்தி கொண்டிருக்கிற அந்த ஐயன் என்னும் அன்பினில் புரிந்து, அப்படி அவர் மேல வைத்த அன்பின் காரணமாக என்ன செஞ்சாரு? சென்று விரைந்து, சென்றுனா விரைந்து, குழி நிரம்பாத புன்சை குறும்பையில். வீட்டில் பின்னால பார்த்தீங்கன்னா பேணாமல் இருக்கிறதால குண்டு குழியுமே அங்கங்கே கிடக்கும். அந்த குண்டு குழிக்கிறது தான் என்ன நிற்கும்? மழை பெஞ்ச தண்ணி நிற்கும். அந்த தண்ணி நிற்கிற இடத்துல தான் என்ன வரும்? பச்சை பசேரி ஏதாவது பயிர் கீரை வீரை வளரும். அதில் உள்ள கீரையை பறிச்சாலும் இல்லையா? அதில் எப்படி சென்று குழி நிரம்பாத புன்சை கூர்மையில். குழி இவ்வளோ இருக்குன்னு வச்சுங்க. குழி எப்படி அங்கே போய் குழி கிடக்கு. இந்த குழிக்குள்ள என்ன ஆச்சுன்னா, சில காலம் தாண்டி இருக்குன்னா அந்த அந்த கீரை செஞ்சு குழிக்கு மேலேயே வந்துடும். ஆனால் இப்போ தான் இருக்கிறதுனால அந்த குழிக்கு உள்ளதான் இந்த கீரையும் இருக்குதான். இவர் நேரம் பாருங்க, எப்படிப்பட்ட நேரம் இல்லையா? அது மாதிரி அவ்வளோ சங்கடத்தோட இப்போ ஓங்கி வளர்ந்துருச்சுன்னு வச்சுங்க, வெளியே தெரியுமா வச்சுங்க, பறிச்சுட்டு வந்துடலாம் உடனே. ஆனால் கண்ணுக்கே தெரியாம அப்பதான் பயிர் இருக்குது, 1 2 எதை தெரியுற மாதிரி குழிக்குள்ளதான் இருக்குதான். அதான் குழி நிரம்பாத புன்சை குறும்பை. புன்சைனா வீட்டு கொல்ல பக்கத்தில் உள்ளது. குறும்பயிர் எப்படி படிச்சாராத தெரியல, தடவி பார்த்து படிச்சாராம். கண்ணுக்கு தெரியல, அந்த பயிர் இருக்கிறத தடவி பாச பறிமுதல் பறிப்பார் போல பறித்தனர் கறிக்கு நல்க. தடவி பார்த்து அந்த கீரையை பறிச்சாரு இல்லையா? எதுக்கு? கறிக்கு உதவ. இது சாதாரண செய்தி தான். ஆனால் சேர்க்கிறார் அப்படி சொல்லுவாரா? நிறைய பேர் இதை மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கீரை எப்படி பறிச்சாராம்? வேரோடு செய்கிற பறிக்க மாதிரி பறிக்கிறார். பாச பழிமுதல் பறிப்பார் போல. கீரைய இதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கிறது தான் இருக்குது, தண்டையெல்லாம் கொஞ்சம் முழுமையா பறிச்சார். இதுதான் செய்தி. எதுக்கு? கறி வைக்கிறதுக்காக அதை பறிச்சாரு. முழுவதுமா வேர் இல்லாதவர்களை புக்க பறிச்சிட்டார். அதான் மேலிழந்த வாரியால் செய்தி. தடவி பாச பழிமுதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்க பெருமாட்ட கொடுத்தார். இங்க என்ன சொல்றாரு? பாச பழிமுதல் பறிப்பார். இப்ப நமக்கு இந்த உலக வாழ்க்கை நீங்கணும் அப்படின்னா சித்தாந்தத்திலையும் பொதுவாக என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம்? வினைப்பயனை முழுமையும் அனுபவிச்சு கழிக்கணும்னு சொல்லியிருக்கோம். இல்லைன்னா என்ன நினைச்சிருக்கோம்? பாசங்கள் நீங்க வேண்டும்னு சொல்லியிருக்கோம். பாசங்கள்னா என்னது? ஆணவம் கர்மம் மாயை 3 நீங்கினால்தான் பிறப்பில்லாத ஒரு பெருவாழ்வு பெருமானுடைய திருவடி பேர் அடையணும்னு சொல்லியிருக்கோம். இப்ப இங்க கறிக்காக வேரோடு கீரையை பறிச்சாரு. இவர் நாயனார் பறிச்சாரு, மத்தாள் பறிச்சா வேற மாதிரி இருக்கலாம். இவரது பறிப்பது எப்படி இருக்கா? வேரோடு பறித்தது மனித உயிருக்கு, ஒரு நல்ல அடியவனுக்கு பாசங்களை முழுவதுமாக நீக்கி திருவடிப்பேரை கொடுக்கின்ற அமைப்பில் பாசவே பழிமுதல் பறிப்பார் போல அப்படிங்கிற சேக்கனாருடைய புலமையாக இந்த இடத்துல சொல்றார். பயிரிடப்பட்ட குடிகளுக்கு மேல் வராத புன்சை வீட்டுக்கொல்லை குறும்பையில் அப்போதுதான் முளைத்து வெளியே வந்த சிறிய இலைகள் தான், ரொம்ப கூட இல்லை. இருட்டில் சரியாக தெரியாதனால என்ன செஞ்சு பறித்தாரா? தடவி பார்த்து பறித்தாராம் இல்லையா? நன்சையில் நெல்முளையை தேடி வாரி எடுத்து புன்சையில் கீரையை ஆக்கினார். நஞ்சை நிலத்துல என்னாச்சு? முளை நெல்லு. இங்க புன்சையில என்னாச்சு? கீரை. ரெண்டையும் இடையாங்குடி மாறாயினார். இதை 40 கூட சொன்னோம் இல்லையா? முதலியார் கொடுக்குறாரு இடையாங்குடியில். இன்னைக்கு இந்த இடையாங்குடி தான் என்ன செய்யறாருன்னா, அப்பதே சொன்னேன், அந்த ஊர்ல சிவன் கோயில்ல திருவிழா நடக்கும் போது ஒரு நாள் முளைவாரி அமுதளித்த அந்த விழா நடக்குமா. இன்னைக்கு நீ இடையாங்குடி போனீங்கன்னா அங்க போய் கேட்டா சொல்லுவாங்களாம், புன்சை மேடு புன்சை மேடுன்னு காய்ப்பாங்களாம். அது எதுனா இந்த கீரை விரிச்ச வீட்டு கொல்ல இன்னைக்கு இருக்குதாங்க. அது மாதிரி இவர் முளைவாரி நெல்லை அடிச்சிருந்தால அந்த வயல்வெளி அங்கே இன்னைக்கு இருக்கு, இங்க பார்க்கலாமா. வயல்வெளி முளைவாரி அமுதளித்த வயல், அதுக்கு பேர குறிச்சுங்க. முளைவாரி அமுதளித்த வயல் புன்சை மேடு. இந்த கீரை கிடைச்ச இடம் வந்து புன்சை மேடா. வயல்வெளி என்னது? இந்த நம்ம விதை நெல் முளைவாரி அமுதளித்தது.
இன்னைக்கும் அந்த ஊர் மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இளையாங்குடி மாறனாயனார் போட்ட விதநெல்ல முளையோடு கிள்ளி எடுத்து சாப்பிட்டதுனால தான் இப்போ தொடர்ந்து அங்கே நெற்பயிரோ விளைச்சல்களோ அதிகமாக இல்லை என்று ஒரு வருத்தம் இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். இன்றும் அந்த பகுதியில் சரியான விளைச்சல் இல்லை. காரணம் நெல் முளையையும் வேரோடு பயிரையும் பிடிக்கிட்டார் இல்லையா. நாயனார் பறித்தமையால் இந்த மாதிரி அங்கே விளைச்சல் இல்லாமல் இருக்கின்ற ஒரு ஐதீகம். உண்மையிலே அது இந்த நீர் வரத்து இல்லைங்கிற அமைப்பில், ஆனால் இன்னைக்கு இந்த ரெண்டு நிகழ்ச்சி அங்கே இருக்குது அப்படிங்கிறார் இல்லையா. பாசமுதல் பழி முதல் பறிப்பார் போல பாசங்களால் மும்மலம் நீக்கிறது இல்லையா. ரெண்டு பாசங்களின் மூலமரமாகிய மூலமரம் என்னது? ஆணவம். ஆணவம் என்னது? வேரோடு கிடைக்கக்கூடிய அமைப்பில் சொல்றாரு இல்லையா. இந்த இதான் இன்னொன்னு அவர் சொல்றார். இந்த மூணு எடுக்கிறார் இல்லையா, மூணு வினைகளும் அனுபவித்து கிடைக்கிறதுக்கு வினை நீங்கிறது. அப்படி என்ன வினை? நெல் முளையை எடுத்ததுனால அது ஆகாமிய வினை நீங்குகிறது. நெல் முளை இருந்தா தான் அது விளையும். அந்த முளையை எடுத்ததுனால என்னாச்சா? ஆகாமிய வினை நமக்கு இல்லைங்கிறாங்க. ரெண்டாவது, குறும்பையில் கீரை வேருடன் எடுத்ததுனால பிராரத்தன வினை இல்லை என்கிறார்கள். அடுத்தால வீட்டின் கூரை அறுத்து எடுத்தல் என்பது சஞ்சித வினை. இந்த மூணு வினைகளும் நீங்கிறது அமைப்பிலே ஐயா ஆசிரியர் வந்து அதை சொல்றார். நெல் முளையை எடுத்துறது ஆகாமிய வினை என்றும், குறும்பையில் கீரை வேருடன் எடுத்தது பிராரத்தம் என்றும் வினை நீங்குதும், வீட்டின் கூரையை அடுத்து எடுத்தது சஞ்சித வினை. ஆக மூன்று வினைகளும் நீங்கி இளையாங்குடி மாறனாயருக்கும் மனைவிக்கும் இறைவனுடைய திருவடி பேர் கிடைத்ததாக நம்ம அவருடைய முதலியார் வந்து குறிப்பிடுறார். சரி பாருங்க, அடுத்தாப்பதான் மன மகிழ்ச்சியோடு ஒரு ஈடுபாட்டோடு சொல்லக்கூடாது. எனக்கு நம்ம இல்லை இருந்தாலும் எங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்காரங்க வந்து செய்யறது வித்தியாசம் இருக்குமா இல்லையா? இல்லையா? விடமாதான் ஏதாவது சாப்பாடு செய்யணும். அதுலயும் எங்க வீட்டுல வரவங்களுக்கு அவங்க செய்யற சாப்பிட்டுக்கும், அவங்க வீட்டுல வர அதே வேண்டாம். அவங்க வீட்லயே அவங்க அப்பாவுக்கு செய்யறதுக்கும் அண்ணனுக்கு செய்யறதுக்கு அம்மாவுக்கு வித்தியாசம் இருக்குமா இல்லையா? ஆசையோடு விருப்போடு செய்யக்கூடிய அமைப்பில அந்த மாற்றம் வரும். இப்ப கிடைச்சது விதைநெல் அரிசி, கிடைச்சது கீரை. சரி, கீரையில பெரிய கீரையா கிடைச்சது, அப்பதான் விளைவிட்டு 1-2 இலை இருக்கக்கூடிய அமைப்பிலே கிடைச்சிருக்கு. ஆனாலும் இந்த அம்மா அதை எப்படி ஆக்கியிருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி பெண்கள் இருப்போம், தமிழ் பெண்கள், சைவ பெண்கள் விருந்து உபசரணியில எந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருக்கிறது பாட்ட பாருங்க. மனைவியார் கொழுநர் தந்த மணமைகள் கரிகள் ஆய்ந்து, மனைவியார் என்ன செஞ்சாரு? கொழுநர் தந்த தன் கணவன் தந்த இளையாங்குடி மாறனாயனார் தந்த மனைவியார் கொழுநர் தந்த கமா மன மகிழ் கரிகள் ஆய்ந்து. அவர் நிறைய காய் வாங்கிட்டு விட்டார், ஏகப்பட்ட காய், கத்திரிக்காய், சீரக்காய், இது எல்லா காயும் வாங்கிட்டு வந்தாரு. ஆனா இவளுக்கு இதே மகிழ்ச்சி. ஏன்? 11:45 மணிக்கு ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு கறி வைக்கக்கூடிய அமைப்பில் கிடைச்சதே அந்த அம்மாவுக்கு எவ்வளாச்சு? ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதான் மணமகிழ் கரிகள் ஆய்ந்து புனலிடை கழுவி. எவ்வளவு ஒரு சிறப்பு. அங்கேயும் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? அவசரமா நேரம் வச்சு டக்குன்னு கொண்டு அந்த விதனை செஞ்சாங்களா? சேற்றில் கிடந்ததின் காரணமாக அதை என்ன செஞ்சா? அலசி கழுவி எடுத்தாங்க. இப்ப இங்கேயும் பாருங்க, இந்த கீரை என்ன செய்யறாங்க? அந்த அம்மா புனலிடை கழுவி சுத்தம் செய்து தக்க புனித பாத்திரத்து, தக்க காய்கறி வைக்கணும் அப்படின்னா, சமையல் பண்ணணும்னா ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு பாத்திரம் இருக்கு. ஒரே பாத்திரத்தில் எல்லாம் வச்சிட முடியுமா? இல்லையா? சமைத்தற்கு இந்த அமைப்பில் பல்வேறு வகையான பாத்திரங்கள். அவிக்கிறதுக்கு ஒன்று, வறுக்கிறதுக்கு ஒன்று, தாளிக்கிறதுக்கு ஒன்று, கூட்டுறதுக்கு ஒன்று, ஒவ்வொரு வெவ்வேறு. எல்லாம் ஒரே பாத்திரத்தில் செஞ்சிருப்பீங்களா? இரும்பு செடி இருக்கிறது ஒன்றுல என்ன வைப்பீங்களா? அதே அவிச்சிருவீங்களா? அவிக்கிறதுக்கு வேற. ஒவ்வொன்றுக்கும் அதற்கு தகுந்த ஏற்ற பாத்திரங்களை, இல்லையா? அதான் தக்க சமைத்தற்கு ஏற்ற பாத்திரங்கள், அவிக்க
வறுக்க தாளிக்க கூட்ட எல்லாவற்றிற்கும் மேலாக என்ன செய்யணும்? அந்த காலத்தில் உள்ள சொல்றேன், இப்ப இல்லை, இப்ப அதெல்லாம் விட்டு போச்சு. இந்த பாத்திரம் சமையல் சாப்பாடு பாத்திரத்தில் சாப்பாடு பதார்த்தம் வச்சா எப்படி இருக்கணும்? கைக்காம இருக்கணும். கைக்காம இருக்கணும் என்ன செய்யணும்? அந்த காலத்துல ஈயம் பூசுன பாத்திரமா பார்ப்பாங்க. இப்ப இந்த ஈயம் பூசுற வேலையெல்லாம் விட்டு போச்சு, நமக்கெல்லாம் வேற மாதிரிலாம் வந்தாச்சு. அப்போ உள்ள சூழ்நிலை இல்லையா? இடையாங்குடி மாறினா கட்ட அதான் தக்க. அடுத்தால ஒரு வார்த்தை சேர்க்கிறாரு பாருங்க, புனிதன்னாரு. ஏன் புனித? வந்திருக்கிறவர் அடியவர், அதுக்கு தகர செய்யணும். சொந்தக்காரர்களுக்கு செய்யறதுக்கும் ஒரு அடியவருக்கு செய்கிறதுக்கும் நம்மை விட மேலானவருக்கு செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி தக்க புனித பாத்திரத்து கைமை வினையினால், ஒன்றும் மிக்சியெல்லாம் கிடையாது, கிரைண்டர்லாம் கிடையாது, ஓவன்லாம் கிடையாது, எல்லாம் எங்க செய்யணும்? கையினாலேயே செய்யணும்.